ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த பதிவில் ஒரு வண்டிக்கு டார்க்கு அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல லோடு தள்ளும். ஒரு வண்டிக்கு டார்க்கு கம்மியாகவும் இருக்கும், ஆனால் வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது அது நல்லா தள்ள ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, டார்க்கும் அதிகமாக இருக்கணும், வண்டியோட வெயிட்டும் கரெக்டான ஈவனாக இருந்தால் தான் வண்டி லோடு நல்லா பிடிக்கும். வெறும் டார்க் மட்டும் அதிகமாகிக்கிட்டு வண்டியோட வெயிட்டை கம்மியாக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக லோடு தள்ளாது. சரிங்களா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது ஜேசிபியில் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்ஜின்லேயே கொண்டு போயிட்டு பம்பு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீர் பாக்ஸில் பம்பு கிடையாது. சரிங்களா? அதனால் டார்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டார்க்கு இன்க்ரீஸ் எப்போ ஒரு வண்டிக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னா, கேட்டு 4/4 அப்படின்னு சொல்கிறாங்களா, அது 4/4ங்கிறது டார்க்கு, நியூட்டன் மீட்டர் டார்க்கு. சரிங்களா? அப்போது ஆக்சிலோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னாக்கா 8 டன்னு சம்திங் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ 8 டன்னு கொடுக்கும்போது 8 டன்னு வரைக்கும் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கொடுக்குறாங்க. சரிங்களா? கரோரோ ஆக்சிலுக்கு. ஓகே, இப்போ என்னோடய எஸ்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட் வண்டி. இப்போ வெயிட் அதிகம் போது கரெக்டான ஒரு 350 டார்க் இருந்தாலே நல்லா தள்ள ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வண்டி நல்லா கிரிப்பு கிடைக்கும் வெயிட்டாக இருக்கிறதுனால. ஸோ வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டார்க் மட்டும் அதிகமாக கொடுத்து வண்டி தள்ளவே தள்ளாது லோடு. ஸோ 2 பக்கெட்டுக்கு மேலே மண் பிடிச்சா நல்லா தள்ளணும். ஸோ 2.800 வரைக்கும் நல்லா தள்ளுங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் லைக் பண்ணுங்கள், அதிகபட்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி.